கைஸ் நம்ம ஃபோக்கலில் இன்றைக்கி இன்வால் ஸ்பீக்கர் பற்றியும் டவர் ஸ்பீக்கர் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபோக்கலில் 1002B அப்படிங்கிற மாடல். இது வந்து ஐடபிள்யூ சீரீஸில் சொல்லுவாங்க இன்வால் ஸ்பீக்கரு. இது வந்து இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பெர்லியம் ட்வீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஹை ரேஞ்சு சவுண்ட் சொல்லுவாங்க, ஹை ஃப்ரீக்வன்சி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட 4 ஸ்பீக்கர் இருக்குது. 4மே பிராண்ட் நியூ வித் பில் அண்ட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ ஃபார் பெஸ்ட் ப்ரைஸிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ரைஸ் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ 4 பீஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது டெஃபினட்டிவ் டெக்னாலஜியில் ஒரு டவரு. அது பைப்போலார் டவர்னு சொல்லுவாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா 8040ST அப்படிங்கிற மாடல். இது வந்து ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 25 ஹெர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு பேஸ் ஹேண்டில் பண்ணும். இது ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சி லெவல். ஆக்சுவலாக இந்த டவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து சப்வூஃபர் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இதிலே அவ்வளோ பேஸ் வருது, எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணார். இது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 92 dB வரைக்கும் போகும். 8 ஓம் ஸ்பீக்கர்ஸு. இதில் உள்ள பேசிவ் ஸ்பீக்கர்ஸில் உள்ள வாட்டேஜ் மட்டும் 300 வாட்ஸ் வரும். அதே மாதிரி சப்வூஃபருக்கு தனியாக 300 வாட்ஸு உங்களுக்கு ஆம்ப்பு கொடுத்துருக்காங்க, சப்வூஃபர் ஆம்ப்பு. நீங்கள் அது சப்வூஃபர் லைன் இப்போ 1, 2 வச்சுருக்கீங்க இல்லையா உங்கள் ஏவி ரிசீவரில், அதுலேருந்து எடுத்து 1 ஒரு டவருக்கும் 2 இன்னொரு டவருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஃப்ரண்ட்டை லார்ஜுன்னு கொடுத்துட்டு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து சப்வூஃபர் பேஸ் கிடைக்கும். என்னென்னா நீங்கள் அதிகமாக கிராங்க் பண்ணக்கூடாது. நம்ம டவரில் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி பவர்டு டவரில் நிறைய ஃபுல்லாக வால்யூம் வச்சு கிராங்க் பண்ணுறதுனால வீணாயிடும். ஸோ மாடரேட் வால்யூமில் வச்சு நீங்கள் கேட்கலாம். இதோட சவுண்ட் நல்லாவே இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 3.5 இன்ச்சு மிட்ரேஞ்சு ஸ்பீக்கரும் ஒரு 1 இன்ச் ட்வீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சு ஸ்பீக்கர், அதாவது 3.5 இன்ச்சு ஸ்பீக்கரும் ஒரு டோம் ட்வீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து 8 இன்ச்சு ஆக்டிவ் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழேயே இன்னும் ஒரு 8 இன்ச்சு பேசிவ் ஊஃபரும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோட ஸ்பீக்கர் ஸ்பெசிஃபிகேஷன். ரொம்பவே நல்லாயிருக்கும் சவுண்டு கேட்குறதுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61,000. அடுத்து பார்க்குறது வந்து ஜாமோவில் S606 அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு 3-வே ஸ்பீக்கரு. அண்டு இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா சைடில் 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க ஈச் டவரில். அண்டு இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேஸ் நல்லாவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பேஸ் நல்லாயிருக்கும். நான் ஸ்டீரியோ ஆம்பில் கூட ட்ரை பண்ணேன், நல்லாயிருக்கு சவுண்ட்ஸ்லாம். இதோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வரும். இதில் வந்து சின்ன சின்ன வுட் சிப் ஆஃப் இருக்குது. அது டியூ டு ஏஜ் அந்த மாதிரி ஒரு சில காஸ்மெட்டிக் இதெல்லாம் இருக்குது. பட் டிரைவர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. நான் ஒரு டெமோ கூட ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஃப்ரண்ட் போர்ஷனில் எந்த டேமேஜ் எதுவுமே கிடையாது. பின்னாடி வுட்டில் மட்டும் டாப்பில் கீழே பாட்டமில் மட்டும் சின்ன டேமேஜ் இருக்குது. அது நீங்கள் கன்சிடர் பண்ணலன்னா வாங்கிக்கலாம். அதனால தான் கஸ்டமரும் குறைச்சி தராங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27,500 வரும். தேங்க்யூ கைஸ். அடுத்த பிறந்த நாள் சூஸ் ஃபெவிகால் ப்ளூ டிராப்ஸ். இதால ஒட்டது ஈஸி, கரை டோன்ட் சி.